வணக்கம். இன்னைக்கு அஸ்ட்ராலஜில டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாபம் என்னன்னு பேச போறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் காமனாக பார்க்கறது ஸ்ரீ சாபம். வீனஸ் ராகு, வீனஸ் கேது இருக்கிறதுனால ஸ்ரீ சாபம். ஸ்ரீ சாபம்னா ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் நடக்காது. 40-45 வயசு ஆனாலும் கல்யாணம் நடக்காது. ரெண்டாவது, கல்யாணமான தம்பதிகள் மனைவியும் கணவனும் அந்யோன்யமாக இல்லாமல் பிரிஞ்சிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல கைகலப்பு, அடிதடி கூட போகும். இதுதான் ஸ்ரீ சாபம், இல்லை கல்யாண தோஷ சாபம் அப்படின்றத சொல்லலாம். இது பொண்ணுங்களுக்கு மார்ஸ் ராகு, இல்லை மார்ஸ்லேருந்து 7th லார்ட் வித் ராகு அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ரீ சாபங்கள் வரும். அதாவது வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் சரியில்லை, தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் சரியில்லை, இல்லை பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ சாபம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் ஆகும். அதுக்கான பரிகாரங்களை அப்புறம் பார்க்கலாம். ரெண்டாவது சாபம் க்ஷேத்திர சாபம். க்ஷேத்திர சாபம்னா சொந்த வீடு வாங்க முடியாது, இல்லை சொந்த வீடு வாங்கினா அதில் இருக்க முடியாது. சொந்த வீட்டில் இருந்தால் ஒரே ரகலை பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் செவ்வாயிலேருந்து 6ஆம் வீட்டில் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கு. 4 சனி 6ஆம் வீட்டில் மேஷத்தில் இருக்கு. அது தவிர சத்துராம்சத்தில் செவ்வாயிலேருந்து எல்லா பிளானட்டும் 6, 8, 12 இருக்கு. அதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடுனால ஒரு கோர்ட் கேஸு, அந்த கீழே இருக்கிறவன் வாடகை கொடுக்காம காலத்தை ஓட்டின்னு இருக்கான். ஸோ இந்த மாதிரி அந்த வீடில் அவருக்கு நிம்மதி இருக்காது. அதே மாதிரி க்ஷேத்திர சாபம் இருக்கிறவங்களுக்கு நெய்பர்ஸ் கூட அடிதடி வரும், நெய்பர்ஸ் கிட்ட கோர்ட் கேஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இடத்துக்கு நார்த் மெட்ராஸ் போயிருந்தேன். அவங்க ஆக்சுவலாக ஒரு ஜானுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஜான் 1 முழம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு போய் அவ்வளோ சண்டை போட்டுக்கிறான். என்ன கேட்டாங்க, நான் சொன்னேன் விட்டு கொடுத்துருங்க, இந்த 1 ஜான் 1 முழம் நல்லா என்ன போயிட போகுதுன்னு. ஒன்று இல்லை, அது இப்படியே விட்டு கொடுத்துருந்தா எப்படி அப்படின்னு லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த வீடு அவர் சொந்தமாகவே வேற எங்கேயாவது வாங்கி கட்டியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் க்ஷேத்திர சாபம். க்ஷேத்திரத்தில் நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரே சண்டை கலகம். இந்த க்ஷேத்திர சாபத்தோட இன்னொரு வெளிப்பாடு தான் பாத்ரு சாபம். பாத்ரு சாபம்ன்றது அண்ணா தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணா அக்காக்குள்ள, இல்லை தங்கச்சி இவங்கக்குள்ள ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த சொத்துனால தகராறு, அவங்களால பீஸ்ஃபுல்லாக பிரிச்சுக்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரே சண்டை பிரச்சனை அப்படின்றது தான் இந்த பாத்ரு சாபம். இந்த பாத்ரு சாபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா தம்பி, அக்கா தங்கச்சி, இல்லை அண்ணா அக்கா, இல்லை அக்கா தம்பிங்க, அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எலியும் பூனையுமா இருப்பாங்க, ஒருத்தரை சண்டை போட்டுப்பாங்க, ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சீ தூ நாயே பேயன்னு திட்டிப்பாங்க, சனி என்ன சாக்கடை இந்த மாதிரி திட்டிப்பாங்க. ஒருத்தர் அமைதியாக இருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. உன்னோட எனிமி யாருன்னா என்னுடைய அக்கா அண்ணா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை தவிர வயசான காலத்தில் அக்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என் அண்ணன் ஏமாத்திட்டான், என் தம்பி ஏமாத்திட்டான், பணத்தை எல்லாம் அபேஸ் பண்ணிட்டான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மலேசியாவில் போனேன். அவர் ரொம்ப நல்லவர் தான். அவர் என்ன பண்ணார், அவரும் தம்பியும் பிஸ்னஸ் பண்ணாங்க, அண்ணனும் பிஸ்னஸ் பண்ணாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இவர் ஏதோ ஏமாத்துற மாதிரி ஃபீலிங் இவர் போய் அண்ணனை போய் சண்டை பிடிச்சிட்டாரு. அந்த அண்ணன் கோவத்தில் தூக்கு மாட்டின்னு செத்து போயிட்டார். நான் இவருக்கு லைஃப் லாங் இவருக்கு அது ஒரு பேட் ஃபீலிங், தன்னால் அண்ணன் செத்து போயிட்டான் அப்படி இப்படின்றது. ஸோ இதுதான் பாத்ரு சாபம். எஸ்பெஷலி மார்ஸ் ராகு இருந்ததுன்னா பாத்ரு சாபம் பயங்கரமாக இருக்கும். திரேகானத்தில் நிறையா பிளானட் ராகு கேதுவோட சேர்ந்துருந்து திரேகானத்தில் 6, 8, 12 சேர்ந்து இருந்ததுன்னா இந்த பாத்ரு சாபம் வரும். அதுக்கப்புறம் புத்திர சாபம். புத்திர சாபம்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலை, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் ஐவிஎஃப் ட்ரை பண்ணி குழந்தை பிறக்கலை. அதே மாதிரி எனக்கு குழந்தைங்களை பார்த்தா பயம், குழந்தைங்களை ஐயோ யார் பார்த்துப்பான்ற பயம். அது தவிர குழந்தைங்களுக்கு பதிலாக நாயை வளர்க்குறது, குழந்தைங்களுக்கு பதிலாக பூனையை வளர்க்குறது,
இந்த மாதிரி வளர்க்கறது தான் வந்து இவங்களுடைய ஒரு பேர். அதுதான் டிங்ஸ்ன்னு பேர். டபுள் இன்கம் நோ கிட் அப்படின்றது வந்து பேர். ஸோ அதனால் இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிரச்சனைகள் வந்து இவங்க புள்ள பெற்றுக்க மாட்டாங்க. 40-45 வயசில் இவங்களுக்கு ஒரே ஏக்கமாக இருக்கும். இவங்க தான் ஓல்டேஜ் ஹோமு ஆர்ஃபனேஜில் பைசா கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு இவங்க பேசிப்பாங்க. அதுதான் இந்த இந்த ப்ராப்ளம். அவங்களுக்கு மற்ற செல்வம்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பணம் இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், குழந்தை மட்டும் இருக்காது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். இது வந்து புத்திர சாபம். அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு தோணாது. கல்யாணம் பண்ண உடனே இல்லை நம்ம வந்து பணம் சேர்த்து வைக்கணும், வீடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணுன்ட்டு அப்படியே குழந்தை பெற்றுக்கிறது போஸ்ட்போன் ஆகிடும். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ சாபம் சொன்னேன், விச் இஸ் கல்யாண சாபம். ரெண்டாவது வந்து இது வந்து க்ஷேத்திர சாபம் சொன்னேன், பாத்ரு சாபம் சொன்னேன். அடுத்து 4வது சாபம் வந்து அம்மா அப்பா கிட்ட சாபம் வாங்குது. அம்மா அப்பாவை வந்து வயிற்றுச்சல் வச்சுக்கிறது, அம்மா அப்பாவை கிட்ட வந்து சண்டை போடுறது, நீ எனக்கு என்ன பண்ணன்றது, பெத்தையா வளர்த்தையா அப்படின்றது, இல்லை திருட்னியா அப்படின்றது, ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கின்னு வந்துட்டியா அப்படின்றது, அம்மா அப்பா மனம் நோகிற மாதிரி நடந்துக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேர்ள் வந்து என்கிட்ட வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கோச்சிக்கிறாங்க சார் அப்படின்னு. ஏம்மா என்ன பண்ண அப்படின்னு. இல்லை சார் நான் ஹாஃப் ட்ரவுசர் போட்டுண்டு என் பாய் ஃப்ரெண்டோட லைட்டாக பியர் சாப்பிட்டுருந்தேன் வீட்டில். அவர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே பயங்கர டென்ஷன் ஆகி கத்துனாரு. நான் சொன்னேன், டேட் வை டு யூ கெட் அப்செட் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா நானே இருந்தால் கூட கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பேன், நீ பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் பார்த்து ட்ரெஸ் பண்ணிக்கோமான்றது. அதுதான் வந்து அதாவது பித்ரு சாபம். அம்மா அப்பா கிட்ட சாபம் வாங்குறது, அம்மா அப்பா வயிற்றுச்சலை கொட்டிக்கிறது, அதாவது படிக்கிறேன்ற பேர் வழியில் நஷ்டம் பண்ணுறது, படிக்கிறேன்ற பேர் வழியில் அம்மா அப்பாவுக்கு வந்து இப்போ சொத்தை விற்று கொடுத்தா அதை நடு ரோட்டில் எடுத்துன்னு வந்து நிறுத்துறது. இந்த மாதிரி வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கிரேட் ஆஃப் பித்ரு தோஷம். அதே மாதிரி வித்யாசாபம். வித்யாசாபம்னா படிக்க முடியாது. இப்போ 10th 12th ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது, மெமரி ஸ்ட்ராங்காக இருக்காது, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க முடியாது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ நீட்டெல்லாம் எழுதுனா நீட்டாக எழுதாமல் ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. அவங்க டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சி கம்பவுண்டருக்கு படிப்பாங்க, இல்லை பெயிண்டருக்கு படிக்கணும்னு நினச்சி மேசனாக படிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க நினச்சது ஒன்று படிக்கிறது ஒன்றா இருக்கும். அவங்க பிடிச்சதை வந்து படிக்க முடியாது, இல்லை பிடிச்சதை படித்தாங்கன்னா அதனால வேலை கிடைக்காது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அமெரிக்காவில் ஒரு லேடி வந்து இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பையன் வந்து சொன்னால், நான் கார்பென்ட்ரி வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் என்னால் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியாது, அதனால் நீ அதெல்லாம் கற்றுக்காத அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பிடிச்ச படிப்பு கிடைக்காது, இல்லை பிடிக்கிற படிப்பு அவங்களுக்கு கிடைக்காது. டீச்சர் கூட ஒரே ரகலை இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரே ரகலை இருக்கும். அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு வார்னிங் பண்ணுவாங்க, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதுதான் வந்து எஜுகேஷன் சாபம். ஆனால் சில பேருக்கு வந்து எஜுகேஷன் சாபம் வந்து ராஜயோகமாக மாறும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சாங்க. அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு, ஃபஸ்ட்டு கிரேடு. எல்லாரும் ஓ வாவ் கிவ் அப்படி இப்படின்னாங்க. அவங்க வீட்டில் வந்தவுடனே ஹோம்ஒர்க் வந்து பண்ணிடுவா. அவங்க வந்து கேட்டாங்க, இல்லை இந்தியா ஸ்கூல்லலாம் ஹோம்ஒர்க் பண்ணோம், இல்லைன்னா நிறுத்திடுவாங்க, அந்த பயத்தில் தாங்க நாங்கள் பண்ணோம், அமெரிக்கா ஸ்கூல் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னாங்க. அதனால் ஜென்ரலாக சில இடத்துல பித்ரு சாபம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பையன் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து பிரித்தாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பசங்க வந்து சி செக்ஷன், ஆவரேஜ் பசங்க வந்து ஏ செக்ஷன், அண்டு ரொம்ப மட்டமாக இருக்கிற பசங்க பி செக்ஷன்னு பிரித்தாங்க. அந்த பையன் ஏ செக்ஷனில் சேர்ந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மார்க் வந்து வாங்க ஆரம்பித்தான். ஆவரேஜில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினான், ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கினான். அதனால் அவங்க வீட்டில் ஒரே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் அந்த பையனுக்கு ராஜயோகம். அதனால் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ வித்யா தோஷம், உங்களால் படிக்க முடியாது. அடுத்தது வந்து குரு தோஷம். குரு கிட்ட வந்து சாபம் வாங்குவாங்க. அதே மாதிரி இவங்க போகிற குரு இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. குரு கிட்ட போகும்போது குருவோட பாவ கர்மாலாம் இவங்க வாங்கிப்பாங்க. குருக்கோசரம் அனாவசியமாக போராடி இவங்க ஜெயில் உள்ள போகிறது, இல்லை இவங்க வீட்டில் டைவர்ஸ் நடக்கிறது,
இல்லை இவங்களுக்கு ஒரே ப்ராப்ளமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி இப்போ இவங்க ஒய்ஃப் இருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுச்சு. நான் கேட்டேன், "ஏங்க உங்க குரு மேல இவ்ளோ அகைன்ஸ்ட்டா இருக்கீங்கன்னு?" "இல்ல சார், அவன் என் பொண்டாட்டிய லவ்ட்டிட்டான். அதனால தான் நான் வந்து கோவமா இருக்கேன்." அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து என்கிட்ட வந்து அழுதாங்க. நான் ஏன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "எங்க பேர்ல சொத்த எழுதி வச்சுருங்க. உங்கள ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொத்த எழுதி வச்சாங்க. ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவங்க பார்த்துக்கவே இல்ல. அவங்க வந்து ஒரு 6 மாசம் ஆனவுடனே எங்கள திட்டுறாங்க. ஒரே அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. அங்க எங்களால இருக்க முடியல. அந்த ஆசிரமத்தில எங்கள ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஏமாந்து போறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நித்யானந்தா கிட்ட இருந்தவங்கலாம் வந்து நெறைய பேருக்கு குரு சாபம் இருக்கும். ஆனால் தான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் குருவ வந்து அவங்களால குரு அப்படின்னு ஏத்துக்க முடியுது. ஸோ அதனால இத வந்து நீங்க கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து குரு சாபம். அடுத்தது வந்து சனி சாபம். சனி சாபம்ன்றது வடிவேல் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து வருவாரு. அவர் வந்து என்ன பண்ணாலும் வேலையே பண்ண மாட்டாரு. அவர் வந்து வெட்டியா இருப்பாரு. அதுல ஒரு ஆள் வந்து சேலஞ்ச் பண்ணுவான். அவன் வந்து, "ஆய் வெட்டியாரு, இல்லன்னா உன்ன ஜாட்டையில அடிப்பேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சனி சாபம். சனி சாபம்னா பிஸ்னஸ் வந்து மல்டிபிளா ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நஷ்டப்பட்டுனே இருப்பாங்க. பொண்டாட்டி நகைய எடுத்து வைப்பாங்க. வீட எடுத்து அடமானம் வைப்பாங்க. ஆனா இவங்களால வியாபாரத்துல சக்சஸே ஆக முடியாது. ஒரே ஃபெயிலியரு, ஒரே பிரச்சனை, ஒரே டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். தொடர்ந்து ஒரே இடத்துல வேலை போக முடியாது. அந்த வேலையில வந்து இவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை, டிஃபிகல்ட்டி, ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். அதனால இவங்க வந்து மந்த்ஸ் கணக்கா ஒரே இடத்துல போ முடியாது. இல்லன்னா ஒரு 1 இயர் போயிட்டு வேலைய விட்டுருவாங்க. இல்ல ஒரு 2 இயர்ஸ் போயிட்டு வேலை விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து சாபம். அதாவது சாபம்னா சனி சாபம். இவங்க வந்து ஏமாந்து ப அதாவது ஒர்க் பண்றதுக்கே இவங்களுக்கு பிடிக்காது. லேசியா இருக்கிறதுக்கு பிடிக்கும். அடுத்தது வந்து அதாவது கஞ்சன சாபம். கஞ்சன சாபம்னா பாஸ்ட் லைஃப்ல வந்து கஞ்சமா இருந்திருப்பாங்க. இந்த லைஃப்ல எல்லார்கிட்டயும் பணம் குடுத்து ஏமாந்து போவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஏமாந்து போவாங்க. கிரிப்டோ கரன்சில ஏமாந்து போவாங்க. டே ட்ரேடிங்ல ஏமாந்து போவாங்க. இப்படி யாருக்காவது கையெழுத்து போட்டு அவனுடைய கடனை இவங்க அடைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடியது தான் வந்து இந்த தனசாபம் அப்படின்றது. என்னைக்குமே அவங்க சேர்த்து வச்ச காசை வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது. ஒன்று ஆராத்யா மாதிரி யாராவது தட்டின்னு போயிடுவான். இல்லை அவங்க அந்த காசை எடுக்கிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆள் வந்து என்ன பண்ணாரு, நான் இனிமேல் ரிட்டையர் ஆக போகிறேன், 8 கோடி எடுத்து நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் ஃபயரில் அப்படின்ட்டு ரிட்டையர் ஆனார். அந்த ரிட்டையர் ஆன 2வது நாள் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த 8 கோடியும் அவங்க ஒய்ஃப் உட்காந்து என்ஜாய் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவர் நல்லவர் சார், எனக்கோசம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு. அவரால் அனுபவிக்கவே முடியாது. அதாவது இட்லி சுடுறதுக்கு வந்து இட்லியை சுட்டு நம்ம டேபிள் மேலே சாப்பிட வந்தாலும் தட்டை எவனாவது பிடுங்கின மாதிரி நம்மளால வந்து சாப்பிடவே முடியாது. அடுத்தது வந்து உணவு சாபம். அதாவது அன்ன சாபம். அன்ன சாபம்னா அதாவது 2 வகையான சாபம் இருக்கும். ஒன்று அன்னத்தை பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஒரே சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதாவது கிளட்டனஸ், அதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதாவது குண்டோதரர்களாக இருப்பாங்க, பயங்கர குண்டோதரர்களாக இருப்பாங்க. ஒரு இப்போ என்னையும் பார்த்தா நானும் குண்டாக தான் இருக்கேன். பட் என்னை விட ஒரு 4 புல் மடங்கு 5 புல் மடங்கு, அதாவது 300 400 கிலோலாம் அவங்க வந்து குண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த உணவு சாபம். அவங்களால எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் உணவை சாப்பிட முடியும். நான்வெஜ்ஜு, சிக்கனு, பீஸா அந்த மாதிரி அவங்களால சாப்பிட முடியும். சாத்வீகமாக எந்த உணவும் சாப்பிட முடியாது அவங்களால. அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் உணவு இருந்தால் தான் உள்ளேயே இறங்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்களால கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. இதுதான் உணவு சாபம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு உணவு சாபம் இருந்தது. அவர் வந்து உட்கார வச்சுட்டு எல்லா சாமானையும் வச்சுட்டு அவருக்கு வந்து பரிமாறணும். அந்த பரிமாறும் போது அவர் பயங்கரமாக திட்டுவார். அதனால் எங்கள் அம்மாவே சாதம் போட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து பேதி ஆகிடும். அதே மாதிரி அவர் வீட்டை விட்டு வெளியில் ஜஸ்ட்டு வெளியில் போனால் பேதி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உடல் உபாதைகள் எதை சாப்பிட்டா எப்படி கண்ட்ரோல் ஆகும்னு தெரியாமல் நடக்கக்கூடியது தான் உணவு சாபம். சில பேருக்கு வந்து நித்ரா சாபம் இருக்கும். நித்ரா சாபம்னா சரியாக தூங்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க.
ஒரு 5 நிமிஷம் தூக்குனாலே அவங்களுக்கு வந்து தூக்கம் போதுமானதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறையா யோசனைகள் நைட்டில் இருக்கும். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு சாபம் இருக்கும். வாக்கு சாபம்னா அவங்க இப்போ ஏதாவது நெகட்டிவாக சொன்னாங்கன்னா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேன் கீழே விழணும், இந்த ஏசி டுமீர் ஆகணும், இல்லை இந்த கேமரா பஸ்ட் ஆகணும்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இம்மிடியட்டாக நடக்கும். அதே வந்து நீ நல்லா இருப்ப, நல்ல விதமாக இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணால் அவங்க ஆசீர்வாதமுக்கு வந்து பலன் இருக்காது. இதுதான் நெகட்டிவ் வாக்கு சாபம். ஒரு லேடிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயசானவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்தேன். எனக்கு மறுநாள்லேருந்து ஜுரம் வந்துடுச்சு. ஸோ அதனால் இதுதான் வந்து ரிவர்ஸ் ஆஃப் வாக்கு சாபம். அதே மாதிரி சில கண்கள் வந்து ரொம்ப பேராசை கண்களாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி வந்து நிறையா நீண்ட முடி வச்சுக்கிட்டு வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற லேடி வந்து ஐயோ அழகாக இருக்குது, மயில் தோகை மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னாங்க. அதுலேருந்து அவளுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சது, நிற்கவே இல்லை. அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுலேருந்து அவள் கான்ஷியஸ் ஆகிட்டா. யாராவது முடியை பற்றி பேசினாலே வந்து கான்ஷியஸ் ஆகிட்டா. ஸோ இந்த மாதிரி சாபங்கள் இருக்குது. அதாவது குட்டி குட்டி சாபம். சில பேருக்கு வந்து உடை கிடைக்காது, இல்லை கிடைச்ச உடையை போட முடியாது. இப்போ அவங்க இஸ்திரிக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தாங்கன்னா அந்த உடையை அவன் வந்து கெடுத்து வச்சுருவான். டிசைனர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தைக்க மாட்டான். அந்த என்ன ட்ரெஸ் வேணாலும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதுதான் உடை சம்மந்தப்பட்ட சாபம். ஸோ அதனால் சில பேருக்கு பயணம் செஞ்சப்பட்ட சாபம் இருக்கும். பயணத்தில் வந்து அவங்களால நிம்மதியாக உட்கார முடியாது. அவங்க நெய்பர்ஸ் கிட்ட ஒரே சண்டை பிடிப்பாங்க, நெய்பர்ஸ் கிட்ட ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. இவங்க கீழே பர்த்து கிடைச்சாலும் கீழே படுக்க முடியாது. உடனே மேலே இருக்கிறவங்க கீழே வந்து நீ போய் மேலே போய் படுத்துக்கோ அப்படின்வான். அதே மாதிரி இவங்க ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து சைக்கிள் பஞ்சர் ஆகும், கார் பஞ்சர் ஆகும், இல்லை ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். அதே மாதிரி இவங்க வாங்கின பைக்கை இவங்க என்ஜாய் பண்ண முடியாது, இவங்க வாங்கின காரை வந்து இவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து வெஹிக்கிள் சாபம், வாகன சாபம் அப்படின்வாங்க. அதனால் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பித்ரு சாபம் இருக்கும். அதாவது முன்னோர்கள் ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் அவங்க வந்து நம்மளை சாபம் விட்டுட்டே இருக்கிறது தான் வந்து முன்னோர்கள் சாபம். ஸோ இதெல்லாம் அஸ்ட்ராலஜியில் விலாவாரியாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஸ்கூல் இருந்தாலும் அல்டிமேட்டாக அது ரெமிடியை வச்சு இந்த சாபத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் மெயின் இஷ்யூ. அதை தவிர சாபம் அப்படின்றது வந்து ஔரா சக்கராவில் ஒட்டக்கூடிய ஒரு நெகட்டிவ் இம்ப்ரிண்ட்டு. அந்த நெகட்டிவ் இம்ப்ரிண்ட்டை வந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாபம் வந்து நீங்கிடும். அது டிவைன் லைட்டை வச்சு தான் அந்த இம்ப்ரிண்ட்டை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாபம் இருக்குது. சில பேருக்கு செல்ஃபோன் சாபம் இருக்கும். செல்ஃபோனை வச்சுட்டாங்கன்னா இஸ்புல்லா மாதிரி பஸ்ட் ஆகி அவங்க இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செல்ஃபோனை வச்சுக்கிறதுனால காது சில பேருக்கு கேட்காம போகும், சில பேருக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் சாபம் உண்டு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அது தவிர இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேரால் சேவ் பண்ண முடியாது, அப்புறம் தேடும்போது இது கிடைக்காது. அதுவும் ஒரு வகையான வித்தியாசம். இந்த சாபம் வந்து நீங்கணும், இந்த சாபம் வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க ஆதேஷில் வந்து பரிகாரம் பண்ணிக்கோங்க. தெளிவாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மினிமல் தொகையில் திருப்தியாக, மனசு திருப்தியாக, இம்பேக்ட் ஆகிற மாதிரி வந்து பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் டெக்கில் இருக்கோம். நாங்கள் வந்து பிளிங்கிட், ஜெப்டோ, ஜொமேட்டோ மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரியாக உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணி வச்சுருவோம். இன்னைக்கு காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கே பண்ணிவிடுவோம். டைம் இருந்ததுன்னா இன்றைக்கே நல்ல முகூர்த்தம் இருந்தாலும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாப விமோச்சனத்துக்கு ஆதேஷ் வந்து மற்ற கோவில் மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாமல், உங்களுக்கு மனசுக்கு திருப்தி இல்லாமல், சரியாக பண்ணாமல், இதை வந்து நீங்கள் ஒழுங்காக காம்ப்ரமைஸோட மன திருப்தியோடு பண்ணக்கூடியது தான் எங்களுடைய ஆதேஷ் நிறுவனம்.